Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப சுவையான ஜூசியான எல்லாருக்குமே பிடிச்சமான ரசமலாய் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது நிறைய நண்பர்கள் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்த ஒரு ரெசிபி. கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் இந்த ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியில் நான் டீட்டெயிலாக எப்படி பர்ஃபெக்டாக நம்ம கடையில் பேக்கரியில் கிடைக்கிறது அளவுக்கு டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் ரொம்ப நல்லா புரியும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது எந்த டவுட்டும் வராமல் ஈஸியாக பண்ண முடியும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அதுவும் இந்த லாக்டவுன் சமயத்தில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபியாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட், சாலமன் அப்படின்ற பிரதர் நம்ம கோதுமை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிஸ்டர், இந்த ரெசிபி நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா வந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி பிரதர் உங்களுக்கு. 2வது கமெண்ட், இந்துஜா அப்படின்ற சிஸ்டர் நம்ம ரவை வச்சு குலாப் ஜாமுன் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம், அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய், ஐ ஹாவ் ட்ரைட் இட், இட் கேம் வெரி வெல், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ரெசிபின்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 ரெசிபியும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்களும் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க டேஸ்டியான ரசமலாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம், அப்படி இல்லைன்னா வினிகர். இது 2த்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நான் இந்த பவுலில் வினிகர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். 2த்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போது இந்த 2 டேபிள் ஸ்பூன் வினிகரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதே மெத்தட் தான் எலுமிச்சம்பழத்துக்கும். எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. அதே அளவில் பாதி அளவு தண்ணி சேர்த்து எலுமிச்சம்பழ ஜூஸோட கலந்துக்கோங்க. கலந்துட்டு அதை நம்ம சேர்க்கணும். ஸோ நான் இன்றைக்கி வினிகர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் வினிகரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது 1 லிட்டர் அளவு பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இது பால் நல்லா வத்தணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க போதும். இந்த பால் நான் ஏற்கனவே காய்ச்சி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு இதை கொதிக்க விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மட்டும் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் நல்லா 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆறுறதுக்குள்ளேயும் இந்த பால் சூடாக இருக்கும்போதே நம்ம தண்ணி கலந்து எடுத்து வச்சுருக்கோம்ல வினிகர், அதை சேர்த்துட்டு நல்லா வேகமாக ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இப்படி கலக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக அந்த பால் திரிஞ்சிரும். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி கலந்துட்டுருக்கும்போது ஒழுங்காக பால் திரியலைன்னா மறுபடிக்கும் ஸ்டவ் டாப்பில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக கொதிக்க விடுங்க. இது நல்லா திரிஞ்சிரும். அப்போவும் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் இல்லைனா எலுமிச்சம்பழ ஜூஸ் விட்டுட்டு நீங்கள் கலந்துட்டே இருங்க. அப்போது கண்டிப்பாக திரிஞ்சிரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பால் நல்லாவே திரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல், அதுக்கப்புறமா ஒரு சன்னி எடுத்துக்கோங்க. அது மேலே ஒயிட் கலரில் நல்ல ஒரு சுத்தமான கிளாத் போட்டுக்கோங்க. நம்ம கிச்சனுக்குன்னே யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சுத்தமான கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பாலை ஊற்றிடணும். இது எதுக்குன்னா அந்த பால் நல்லா திரிஞ்சு நம்மளுக்கு அந்த கெட்டியாக கிடச்சிருக்கும்ல, அப்போ அந்த எக்ஸஸான தண்ணியெல்லாம் நம்ம வடிக்கிறதுக்காக தான் செய்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராசஸ் நீங்கள் வேகமாக பண்ணணும். இந்த திரியாக இருக்குது பார்த்தீங்களா ஒயிட் கலரில், அது சுடு தண்ணியில் ரொம்ப நேரம் இருந்ததுன்னா ரொம்ப ஹார்டாக ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் வேகமாகவே வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு நல்லா பிழிஞ்சிருங்க. இப்போ இந்த தண்ணி நம்மளுக்கு தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இதில் நிறைய ப்ரோட்டீன் சத்துக்கள் இருக்குது. இந்த தண்ணியை நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு, சாதம் வடிக்கிறதுக்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ இதை நம்ம கீழே ஊற்றி வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்கள், இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் நம்மளுக்கு கிடச்சிருக்குல்ல இந்த பன்னீர் மாதிரி, அதில் நல்ல சுத்தமான கூலிங் வாட்டரை சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இது எதுக்காகனா அப்போ தான் அது ரப்பர் மாதிரி வராது. நம்மளுடைய ரசமலாய் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 தடவை கூட இதை நல்லா கழுவிக்கோங்க சுத்தமான தண்ணியில். கழுவிட்டு இது போல் நல்லா முடிச்சிருங்க. நம்ம முடிச்சு போட்டு கட்டணும்னு அவசியம் கிடையாது. லேசாக அது போல் புளிஞ்சிட்டு லைட்டாக இது மாதிரி திருவி விட்டிங்கன்னா கூட போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா புளிஞ்சாச்சு. நல்லா புளிஞ்சதுக்கு அப்புறமா
இந்த சன்னி மேலேயே வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இதில் இருக்கக்கூடிய மீத தண்ணிலாம் நல்லா வடியட்டும். அது வரைக்கும் இது இப்படியே விட்டுருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ரப்ரி செஞ்சிடலாம். அதாவது நம்ம பாசுந்தி செய்வோம் பார்த்திங்களா, அதே மெத்தடு தான். அதுக்கு ஒரு அரை லிட்டர் பால் வந்து நான் ஒரு கடாயில் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பாசுந்திக்கு பாலை நல்லா வற்ற விடுவோம்ல, கெட்டியாகிற வரைக்கும். ஆனால் இந்த ரப்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலை வற்ற விட தேவையில்லை. ஸோ இது ஜஸ்ட் வந்து கொதிச்சா மட்டும் போதும். ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சுகர் நல்லா தித்திப்பாக இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னா அரை கப் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இது கூட நல்ல ஃப்ளேவருக்காக ஒரு 4-5 குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது சேர்க்கறதுனால நல்ல ஒரு கலரும் நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் ட்ரை ஃப்ரூட் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாதாம் அதுக்கப்புறம் பிஸ்தா இது ரெண்டுத்தையும் நீள் வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன். இப்போது இதை நல்லா இது போல் கலந்து விடுங்க. நம்ம சேர்த்த சர்க்கரை, இந்த பாதாம் இதெல்லாம் வந்து நல்லா கரையணும். அதுக்காக உங்கள்கிட்ட நட்ஸ் பவுடர் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். உங்களுக்கு விருப்பமான முந்திரி பருப்பு, பாதாம் இது போல் எந்த நட்ஸ் உங்களுக்கு விருப்பமோ அது நீங்கள் சேர்த்துக்கிறலாம். ஒரே ஒரு பிஞ்ச் அளவு நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். கடைகளில் செய்யும் பொழுது கண்டிப்பாக அவங்க வந்து எல்லோ ஃபுட் கலர் சேர்ப்பாங்க. அதனால தான் அதுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கிது. ஸோ நம்ம கடையில் இருக்க மாதிரியே இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இது கொஞ்சம் கெட்டியாகும். நம்மளுடைய ரசமலாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்பவும் கெட்டியாயிடக்கூடாது. ரொம்ப கெட்டியாயிருச்சுன்னா நம்மளுடைய ரசமலாய் இருக்குல்ல, அது வந்து இந்த ஜூஸை நல்லா உறிஞ்சாது. அதாவது இந்த பாலை நல்லா உறிஞ்சாது. அதனால் ரொம்பவும் கெட்டியாயிடக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக ஆற வச்சிடலாம். இப்போது இந்த பக்கம் நம்மளுக்கு வந்து 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை முடிச்சு போட்டு வச்சு உள்ளே வந்து நம்ம பன்னீர் மாதிரி செய்து வச்சுருக்கோம்ல. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சூப்பராக இருக்குது. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. பிளேட்டில் மாற்றிட்டு லேசாக இது போல் உடச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் இது பிரெட் க்ரம்ஸ் மாதிரி உதிரி உதிரியாக தான் இருக்கும். நம்ம கை வச்சு நல்லா பிசையும் போது மாவு பதத்துக்கு வந்துடும். கை வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசையணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் முக்கியமான டிப்ஸு. நல்லா வந்து எவ்வளோத்துக்கு பிசைகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய ரசமலாய்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும், இல்லைனா ரப்பர் மாதிரி ஹார்டாக இருக்கும். இப்போது இது போல் நல்லா உதுத்து விட்டாச்சு. இப்போ எப்படி பிசையணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா உதுத்து விட்டுக்கிறலாம். நல்லா உதுத்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இது போல் மீத இருக்க கொஞ்சம் தண்ணியை நம்ம உறிஞ்சி எடுக்க போகிறோம். இது ஒரு முக்கியமான டிப்ஸு. இது கடைகளில் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா கொஞ்சமாவது இதில் தண்ணி இருந்ததுன்னா நம்மளுடைய ரசமலாய்கள் தண்ணியில் போடும்போது டக்குன்னு உடையும், இல்லைனா விரிசல் வரும். அதனால் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுன்னு ஒரு 2 தடவை டிஷ்யூ பேப்பர் வச்சு இது போல் நல்லா உணர்த்தி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி இதில் இருந்திருக்கு. இப்போ இதை நம்ம பிசைகிறதுக்கு கரெக்டாக இருக்குது. பிசைகிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைனா மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி பிசையும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நல்லா கையில் அழுத்தி விட்டு உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தி இது போல் பிசையணும். பாருங்கள் இந்த மாதிரி இதே போல் நீங்களும் பிசைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் பிசைஞ்சிட்டே இருங்க. இந்த ரெசிபி செய்கிறதுல இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம். நல்லா கையில் எந்த அளவுக்கு நீங்கள் அழுத்தி பிசைகிறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு பெர்ஃபெக்டான ரெசிபி கிடைக்கும். கடைகளெல்லாம் இந்த அளவுக்கு கடுமையாக பிசைஞ்சு தான் வந்து அவங்க செய்கிறாங்க. அதனால தான் நல்லா சாஃப்டாக கிடைக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 15 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி வந்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்ச மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கே நம்ம நல்லா சாஃப்டான ஒரு மாவு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதில் இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி வைக்க போகிறோம். அதுக்கு சரி சமமான அளவுகளில் சின்ன சின்ன பீசஸாக எடுத்து பிரித்து வச்சுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பிரித்து வச்சுட்டு இது இப்படி ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடணும்.
அதுக்கு ஒரு பேனில் 1.5 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1.5 கப் அளவு சர்க்கரைக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி குறைவாக சேர்த்துட்டிங்கனாலும் நம்மளுடைய ரசகுல்லாக்கள் ரொம்ப பார்த்திங்கன்னா ஹார்டாயிரும். தண்ணி நிறையா சேர்த்துட்டாலும் ரசகுல்லாக்கள் ஒழுங்காக வேகாது. அதனால் கரெக்டான ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. கொஞ்ச நேரத்துலேயே இது போல் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம போட ஆரம்பிச்சிட வேண்டியதான். நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வச்சோம்ல, அதை நல்லா கையில் அழுத்தி இது போல் நல்லா உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி உள்ளங்கை வச்சுட்டு நம்ம நல்லா அழுத்தி உருட்டணும். நம்ம எப்படி குலாப் ஜாமுனுக்கு மாவு உருட்டுவோம் அதே போல் தான் நல்லா அழுத்தி உருட்டிட்டு லேசாக இது போல் தட்டிக்கோங்க. இது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா நம்ம தண்ணியில் போடும்போது இது நல்லா உப்பி பெருசாக வரும். அதனால் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி செய்யுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கிற அந்த சீனி பாகில் சேர்த்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீனி பாகுக்கு சக்கரை பதம் எதுவும் தேவை கிடையாது. பாகு பதம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் தேவையே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் சர்க்கரையை நல்லா கரைய விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம செய்து வச்சுருக்க ரசகுல்லா பால்ஸ் இது கூட சேர்த்துடணும். சேர்த்துட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வைங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய ரசகுல்லா பால்ஸ் பார்த்திங்கன்னா போட்டதை விட நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இதுக்காக தான் நான் சொன்னேன் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி போடணும்னு. இப்போ 2வது பக்கம் திருப்பி விட்டுருங்க. பாருங்கள், அந்த மாதிரி 2வது பக்கம் எல்லா உருண்டைகளையுமே திருப்பிட்டு மறுபடிக்கும் மூடி 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மொத்தம் 15 நிமிஷம் நான் வேக வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ரப்ரியில் போட்டு ரசமலாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குது. ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் போல் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம செய்து வச்சுருக்க இந்த தண்ணியை சேர்த்துருங்க. அதாவது இந்த ரசமலாய் வேக வச்சோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி கொஞ்சம் போல் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்து வச்சுருக்க ரசமலாயையும் இது கூட சேர்த்துடணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எதுக்குன்னா, சூடாக இருக்கக்கூடிய தண்ணியில் இந்த ரசமலாய் அதிக நேரம் இருந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். இது சாஃப்டாக வரணுன்றதுக்காக இப்படி பண்ணுறோம். இந்த ஐஸ் க்யூப் இருக்கிற பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை இப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ரப்ரி கூட இதை சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய ரப்ரியும் நல்லாவே ஆறி இருக்குது. நீங்கள் எந்த பவுலில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் உங்களுடைய ரப்ரியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ரசமலாய்கள் ஐஸ் க்யூப் இருக்க பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 3லேருந்து 4 மணி நேரம் இதில் அப்படியே ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளுடைய ரசமலாய்கள் நல்லா ஊறி இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே பார்க்கும்போதே இப்போவே சாப்பிடணும்னு போல் இருக்கும். அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இதை ஃப்ரிட்ஜ்லேயும் ஒரு 1 மணி நேரம் வச்சுருந்தேன். ஸோ இப்போ இது சாப்பிட்றதுக்கு நல்லா சில்லிங்காக அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.